திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வாக்காளர்களுக்கு அதிமுக சார்பில் பணப்பட்டுவாடா செய்ய வைக்கப்பட்டிருந்ததாக 3,06,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பாலூர் பகுதியில் அதிகாலை நேரத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பணம் வழங்கப்பட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். அப்போது அங்கிருந்த ஆம்பூரைச் சேர்ந்த ரஞ்சித் என்பவரிடமிருந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரை காவல்துறையினரிடம் தேர்தல் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். சென்னை ஆலந்தூரில் திமுக தாவேக தொண்டர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு நிலவியது. ஆலந்தூர் சௌரி தெருவில் திமுக வேட்பாளர் தாமு அன்பரசன் தனது இறுதிக்கட்ட பரப்புரையை முடித்துவிட்டு சென்றபோது தாவேக வேட்பாளர் ஆர் ஹரிஷ் அங்கு வாக்கு சேகரிக்க சென்றிருந்தார். அப்போது அங்கு கூடியிருந்த 2 கட்சிகளின் தொண்டர்களும் மாறி மாறி முழக்கங்களை எழுப்பினர். இதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. இது தொடர்பாக இரு தரப்பினரும் பரங்கிமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அருகே திமுக நிர்வாகியிடமிருந்து 2,45,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. செங்குணம் கிராமத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் திங்கட்கிழமை இரவு 12 மணி அளவில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரில் உரிய ஆவணமின்றி அட்டை பெட்டிகளில் கட்டுக்கட்டாக கொண்டு செல்லப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக திமுக நிர்வாகி ஜெயராமன், காரை ஓட்டி வந்த ராஜேஷ் கண்ணன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் இறுதிக்கட்ட பரப்புரையின் போது அதிமுக வேட்பாளர் அருள்மொழி தேவன் மற்றும் திமுக வேட்பாளர் துரை சரவணன் ஆகிய இருவரும் எம்ஜிஆர் சிலை அருகே நேருக்கு நேர் சந்தித்தனர். இருதரப்பு தொண்டர்களும் போட்டி ஓட்டுக்கொண்டு கோஷமிட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. காவல்துறையினர் தலையிட்டு இரு தரப்பினரையும் தடுத்து நிறுத்திய நிலையில் காவலர்களுடன் அதிமுக வேட்பாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திருவள்ளூர் அருகே வாகன தணிக்கையின் பொழுது இரட்டை இலை பொறித்த சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீமன் தோப்பு பகுதியில் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் ஒரு காரை மடக்கி சோதனை செய்தனர். அதில் 220 இரட்டை இலை சின்னம் பொறிக்கப்பட்ட சேலைகள் மற்றும் 150 சாதாரண சேலைகள் இருந்தன. எவ்வித ஆவணங்களும் இல்லாத நிலையில் 1,50,000 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உதகையில் தேர்தல் பிரச்சாரம் முடிந்த நிலையில் நாம் தமிழர் மற்றும் தாவேகா கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டது. தனியார் வணிக நிறுவனம் ஒன்றில் நடிகர் விஜயன் பாடல் ஒலிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி பாடல் ஒளிபரப்பப்படுவதாக நாம் தமிழர் கட்சியினர் ரகடையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கிருந்த தாவேகா கட்சியினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மறியல் போராட்டமாக மாறியது. காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அப்புறப்படுத்திய நிலையில் புகாரின் பேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் எங்களுக்கு ஏன் பணம் தரவில்லை? திமுக நிர்வாகி வீட்டிற்குள் இந்து முன்னணியினர் தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்துள்ளது. திருப்பூர் தெற்கு தொகுதியில் உள்ள புதுக்காடு பகுதியில் திமுக நிர்வாகி ராமசாமி வாக்குக்கு பணம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. அதே பகுதியைச் சேர்ந்த இந்து முன்னணி அமைப்பினரின் சில வீடுகளுக்கு ராமசாமி பணம் தரவில்லை என தெரிகிறது. இதையடுத்து தங்களுக்கு ஏன் பணம் தரவில்லை என இந்து முன்னணி அமைப்பினர் 3 பேர் ராமசாமி வீட்டில் புகுந்து ரகளையில் ஈடுபட்டதோடு வீட்டின் முகப்பு கதவுகளையும் அடித்து உடைத்ததாக தெரிகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராத 9 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மசூதி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஐஜேகே கட்சியினர் தங்கியிருந்த நிலையில் பணம் கைப்பற்றப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. குடித்துறை, களியக்காவிளை, மார்த்தாண்டம், அருமனை உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த சில நாட்களாக வாட்டி வதைத்த வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் அருகே கட்டனார்பட்டி பட்டாசாலை வெடிவிபத்தில் உயிரிழந்த 15 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த 25 பேரின் உடல்கள் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தன. அனைத்து உடல்களும் அடையாளம் காணப்பட்டு பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டுள்ளது. அதில் 15 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 10 பேரின் உடல்கள் புதன்கிழமை காலை ஒப்படைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரிக்க சிறப்பு அதிகாரியாக தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் கோவிந்தராவ் நியமிக்கப்பட்டுள்ளார்.
விருதுநகர் பட்டாசாலை வெடிவிபத்தில் 25 பேர் உயிரிழந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த ஆலை உரிமையாளர் முத்துமாணிக்கம் விருதுநகர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவரை 15 நாள் காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே உரிமையாளர்கள் தப்பிக்க உதவியதாக முத்துராஜ், வைரமுத்து, வெற்றிவேல் முருகன் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள மற்றொரு உரிமையாளரான முத்துமாணிக்கத்தின் மனைவி ஈஸ்வரியை தனிப்படை காவலர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவிடத்திற்கு அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் வருகை தந்தார். அங்குள்ள நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அவர் மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் முக்கிய கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் வட்டத்தில் 1144 ஹெக்டேர் பரப்பளவில் அணுக்கனிமங்களை வெட்டியெடுக்க மத்திய அரசின் IREL நிறுவனம் புதிய விண்ணப்பத்தை தாக்கல் செய்துள்ளது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்று கூறி இதற்கு மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. புதிய விண்ணப்பம் பரிசீலனையில் இருக்கும் சூழலில் கடலரிப்பு மற்றும் மீனவர் வாழ்வாதார பாதிப்பை காரணம் காட்டி உள்ளூர் மக்கள் இந்த திட்டத்திற்கு மீண்டும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே பெண் குழந்தைகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். தொடக்கப்பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றி வந்த நந்தகுமார் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர் புகார் அளித்தனர். அதன் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஆசிரியரை கைது செய்தனர். உதகை அருகே சோளூர் தட்டநேரி கிராமத்தில் உள்ள கேரட் தோட்டத்தில் புகுந்த 15 அடி நீள மலைப்பாம்பு தொழிலாளர்களை அச்சுறுத்தியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் வன உயிரின பாதுகாவலர் ரகுகுமார் ஆகியோர் அந்த ராட்சத மலைப்பாம்பை பத்திரமாக பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை ஓய்ந்த நிலையில் திருப்பூர் மாநகர எல்லைகளில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவினாசி சாலை சோதனைச் சாவடி மற்றும் பல்லடம் சாலை, வீரபாண்டி பகுதிகளில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தடுப்புகள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர். குறிப்பாக வெளி மாவட்ட வாகனங்களில் பணப்பட்டுவாடா நடப்பதை தடுக்க அனைத்து வாகனங்களும் முழுமையான ஆய்வுக்கு பிறகே மாநகருக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. ஓசூர் அருகே அட்டக்குறுக்கி கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் பசவராஜ் என்பவரது வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 58 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வீடு கட்டுவதற்காக நிலம் பெற்ற பணத்தையே வைத்திருந்தேன் என பசவராஜ் விளக்கமளித்துள்ள நிலையில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தேர்தல் முடிந்தபின் பணத்தை மீட்டுக் கொள்வேன் என அவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பொதுமக்கள் அச்சமின்றி தேர்தலில் வாக்களிப்பதை வலியுறுத்தி துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் கொடி அணிவகுப்பு நடத்தினர். காரைக்குடி ASP அசீஸ் புனியா தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணி பெரியார் சிலையில் தொடங்கி அண்ணா சிலை, செக்காரை உள்ளிட்ட நகரங்களின் முக்கிய வீதிகள் வழியாக கொப்புடைய நாயகி அம்மன் கோவில் வரை சென்றது. திருவள்ளூர் மாவட்டம் படவேற்காடு கோணங்குப்பம் பகுதியில் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. என் வாக்கு என் உரிமை என்ற தலைப்பில் நடந்த இந்நிகழ்வில் பொதுமக்கள் தங்கள் கைரேகைகள் மூலம் வரைபடம் உருவாக்கியும் சுவரில் பெயிண்ட் மூலம் முழக்கங்களை எழுதியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.